கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலும் ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே தேவன் விதமாய் கூறியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வராது, நம்மளுக்கு துக்கங்கள் வராது, நம்மளுக்கு பலவீனங்கள் வராது என்று இல்லை. நம்மளுக்கு என்ன வந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவைகளிலிருந்து மீண்டு வர நம்மளால் நிச்சயம் முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது நம் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஸோ அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மளுக்கும் அந்த ஒரு நிச்சயம் வேண்டும், நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், அந்த சிந்தை நம்மளுக்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளையும் அவ்விதமாக நடத்துவார். அது மாத்திரமல்ல, நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்ம ஜெபிக்கிறதன் மூலம் நாம் தேவனோடு பேசுகிறோம். தேவன் நம்மோடு பேச வேண்டுமானால் நம் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் அதை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க இதை ஏற்கனவே கேட்ட செய்தியாக இருந்தாலும் கூட தேவன் அதை விரும்புகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களாய் இருக்கிற பொழுது நம்ம மேல் அநேக காரியங்கள் நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன நடக்கண்டே தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு காரியம் நம்மளுக்கு உண்டு. தேவன் நம்மளை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் அவர்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்காக நம்ம மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இவர்களுடைய சூழ்நிலைமைகளை தேவன் மாற்ற முடியும். இன்றைக்கு பாருங்க, தேசம் எங்கிலும் யுத்தங்களும், யுத்தத்தின் செய்திகளும், பஞ்சங்களும், பசிகளும், பட்டினிகளும், எல்லா பொருட்களும் மீதும் விலை உயர்வுகளும். ஒருவேளை நம்மளால அதை வாங்க முடிஞ்சாலும் வாங்க முடியாது. எவ்வளவோ ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அவங்க தெரியாம இருக்கலாம், ஒருவேளை நம்மளுக்கு என்ன ஏதன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் செய்திகளிலே நம்ம பார்க்கும் பொழுது, பேப்பர்ல நம்ம பார்க்கும்போது, உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.